மாம்பழக்கூழ் தொழிற்சாலை ஒண்ணு இங்க கொண்டு வரப்படும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. மாம்பழக்கூழ் தொழிற்சாலை கிருஷ்ணகிரி பக்கத்து மாவட்டமான கிருஷ்ணகிரியில் அதிக விளைச்சல் இருக்கிறதுனால அங்க அந்த திட்டத்தை இடம்பெயர்ந்து அங்குக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்குது. அங்கேயும் பணிகள் தான் தொடங்கப்பட்டிருக்கு, இன்னும் கொண்டு வரல. வந்திருக்குதுங்க. ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மாம்பழத்தெல்லாம் வீதியில கொட்டி மக்கள் போராட்டம் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்க. ஒருவேளை அந்த மாம்பழக்கூழ் தொழிற்சாலை கொண்டு வந்தா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். மாம்பழக்கூழ் தொழிற்சாலை என்பது எங்க அதிகமா விளைச்சல் இருக்குதோ அங்க அதிகமா அப்ப நம்ம இங்க வாக்குறுதி கொடுத்திருக்க வேணாம் இல்ல சார்? வாக்குறுதி கொடுத்து முன்னாடி அதிகமா விளைச்சல் இருக்கிற இடத்துல முதல்ல செஞ்சுட்டு அடுத்து குறைவான விளைச்சல் இருக்கிறதால கொஞ்சம் அதிகமா பண்ணலாம்னு இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த தொழிற்பேட்டை தோல் தொழிற்சாலை அதிகமா இருக்குது. அந்த தோல் தொழிற்சாலை அதிகமா இருக்கிறதுனால அதுக்கான தொழிற்பேட்டை அக்ராகரத்துல 250 கோடியில அறிவிச்சு அதுக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த தோல் தொழிற்பேட்டை நிறைய இருக்கு, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்திகரிப்பு நிலையங்கள் போதுமானது இல்ல. இங்க வர எல்லா கழிவையும் கொண்டு போய் பாலாத்துல விட்டுறாங்க. பாலாறு பாழா போச்சு அப்படிங்கிறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குதுங்க தனியா. பொல்யூஷன் கண்ட்ரோல் அது நம்ம அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த பொல்யூஷன் போர்டு கட்டணம் நாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த போர்டு வாய்ப்பு வரும், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நல்லா தெரியும், நம்ம நண்பர்களுக்கு தெரியும். குறுக்குல வந்தாரு இருந்தாலும் சொல்றேன். இங்க ட்ரை யூனிட் வெட் யூனிட் 2 இருக்குதுங்க. ட்ரை யூனிட் தான் நடைமுறைக்கு வந்தாச்சு. வெட் யூனிட் வெறும் ரொம்ப ஷோக்கிங் சொல்லுங்க, எல்லாருக்கும் இந்த வார்த்தை தெரியும். அது செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் மட்டும் தான் இங்க இருக்குது. அதுக்கு தனியா அவங்க எவ்வளவு யூனிட் ஒருத்தருக்கும் ஷேர் இருக்குதுன்ற அளவுக்கு அவங்களுக்கான தண்ணி இன்புட் அவுட்புட் எல்லாம் எடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல தனியா ஆபீஸ் வச்சு ஆம்பூர்ல தனியா இருக்குதுங்க. இந்த வாணிபல வளையாம்பட்டு பகுதியில தனியா இருக்கு.